ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட்டோட அந்த டயத்தில் ஆரம்பித்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து அதிகமாயிருக்கு. எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது டாப் பிராண்ட் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது, எங்கே வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாக்க சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், இல்லை வந்து ஏதாவது இன்டர்நெட்டில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து அன்ஆத்தரைஸ்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ். ஓகே, இது நான் டாப் பிராண்ட் மாதிரி கிடையாது. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். 80% டிஸ்கவுண்ட். ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள பொருள் வந்து 500 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கினேன், யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களை வந்து வாங்க சொல்லி வந்து வற்புறுத்துவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா, ஒன்று வந்து பொருளே வராது. அப்படி பொருள் உங்களுக்கு டெலிவர் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து ரிப்பேராக ஃபால்ட்டியாக இருக்கக்கூடிய பொருள். அதனால் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டட் டாப் பிராண்டில் தான் வந்து போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணும்போது விலை உயர்ந்த பொருட்கள் வந்து பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து போட்டுக்கிறது, அதனோட அந்த சைட்டோட ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், இவங்கள்ட்ட நம்ம வாங்கினோன்னா பொருள் வருமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இது வந்து 2வது கேட்டகரி.